இல்லை. இந்த எலச்சிபாளையம் வாழ் மக்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கு பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. எலச்சிபாளையம் மக்கள்னாலே சம மாசுங்க சார். நீ முதல்ல பேசுங்க சார். நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவர்? இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க சார். அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசையிலேயே போடலாம் சார். பேசுங்க முட்டை. நடுவர்களே, உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் சார். அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தேர்ந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க. இங்க சொல்லு பாப்போம். உண்மையிலேயே நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா. ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா. தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? நீ ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா. நீ ஒரு அன்னதானம் போட்ட அண்டா. நடுவர்களே, என்னை கருப்படு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர் அவர்களே. அப்படி பின்னாடி வச்சு கொஞ்சம் பா என்ன பேச்சு. எதிரணில இருந்து வந்து 2 பேரும் குடும்பத்தின் தூணாக இருப்பது தாய் தாயின்னு பேசுனாங்கல்ல நடுவர் அவர்களே. உண்மையிலே இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் தாரம்னு ஒருத்தி இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும். அதனால நாங்க யூபிஎஸ் பேசி வச்சுக்கோம். ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதான் சார் நீங்க எல்லாம் சொந்த கால்ல அதனால மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கிறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன். டேய், நான் புருஷன், நீ யாரு புருஷன்? நான் பத்துமா புருஷன். அது கொளுந்தியாடா லூசு போல. பாப்போம் பசந்தத்துல பொண்டாட்டி மாத்தி சொல்றாமா. உண்மையிலே சார், தாரம்னா அன்பு, தாரம்னா பண்பு, தாரம்னா ஒரு தெம்பு. அவங்கள நம்புங்க, வாழ்க்கையில உருப்பிடுவீங்க. ஆமா, உருப்பிடுவோம். அப்படி தாரம் குடும்பத்துக்குள்ள வரும்போது வாழ்க்கை எப்படி தூணா மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் சார். ஆஹா ஆஹா. மாப்பிள்ளதான் பொண்ணு வீட்டுக்கு வந்து அலையுவான். பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வராது. வரமாட்டோம் சார். ஏன் தெரியுமா? ஏன் சார்? பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்து அலையிறான். ஆமா, எப்போதுமே வெட்டுப்படுற கிடா கோயிலுக்கு தான் போகும். சாமி இங்க கிடாக்கிட்ட வராது. கிடாயா போய் தான் கோயில் வெட்டு போட்டு திருப்பி வந்து. அந்த கதை தான் எங்க கதை. ஆனா உண்மையிலேங்க சார், உங்களுக்கெல்லாம் திருமணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா முந்தானையை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் என்ன பேரு? அப்படியே ஊதாரியா சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஊதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நாதாரி பையன் அப்படின்னு ஒவ்வொரு வித்தியாசமா பேர் சொல்லுவாங்க. ஆனா எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கெல்லாம் என்ன பேரு? குடும்ப தலைவர், கணவர், புருஷர், இத்தனை எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறேன். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன? ஃபேமிலி மேன். ஃபேமிலி மேன். அது ஃபேமிலி மேன் இல்ல, ஃபேமிலி மேன் தான். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போயிட்டு காசு ஊத்தாம கடத்தருவுல ஃபேமிலி முடிச்சுக்கு தெரியுமா? அதனால தான் உனக்கு ஃபேமிலி மேன்னே பேர். சார் அப்படியெல்லாம் முடிவு பண்ணாதீங்க. உண்மையிலே எனக்கெல்லாம் திருமணமான புதுசுல சார் ஒரு 35 வருஷம் இருக்குமா? ஆமா, இங்க கேட்டாங்க 35 45 எழுதி கொடுத்தா தான் காசு கொடுப்பாங்க. உண்மையில அத்தனை வருஷம்லாம் எனக்கு கிடையாது. இப்போ எத்தனை வருஷம்? அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு திருமணமான புதுசுல சார் எங்க அப்பா என்னைய வாடினே கூப்பிட மாட்டாரு சார். எல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல வளருவான்.
என் செல்லம் என் சுச்சு சுச்சும்பா. டீ வாங்கி கொடுக்க மாட்டான், ஜூஸ் வாங்கி கொடுப்பான். குட்டி உடம்புக்கு முடிச்சு ஜூசு ஜூசும்பா. அப்புறம் ஒரு உள்ள உறக்கட்டும் ஒரு போட்டா கூட வாங்கி தர மாட்டான். என் குடும்பத்தை தின்னே திக்கிறப்பா. கல்யாணம் பண்ண முன்னா ஜூசு ஜூசும்பா. ஒரு உள்ள கொடுத்தா லூசு லூசும்பா. என்ன திட்டானா? ஆனா உண்மையில சார் எங்க அத்தா ஏன் தெரியுமா என்னைய வாடின்னு கூப்பிட மாட்டாரு? ஏன் தெரியுமாங்க சார்? என் முகம் வாடி போயிருமா சார், அதனாலதான். பொறுமை தப்பு நடிச்ச மூடி கலந்து ஊதிச்சுன்னா என்ன பண்றது? சார் மூடி கலந்தா என்ன பண்றதுங்கிற நீ என்ன சொல்ற? மூளை அவனுக்கெல்லாம் கலங்காது, இருக்கவங்களுக்கு தான் கலங்கும். சார் சார் நல்லா சொல்றேன். நான் மூடி கலந்துருங்கிறேன், நீ மூளை கலங்கிருங்கிற. இவன் மூளை கலங்கிருக்கிற. ஏன்டா அந்த பாடுபடுத்துறீங்க? ஆமா, அப்படி அடிச்சா உட்கார்ந்து கிடப்புல மேலோட்டமா போயிருங்க. சார் அடிச்சுக்க வேண்டியது ஏன் புருஷன், இங்க ஏன் ஆளாலும் அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க? மூலம் போ, உனக்கு அவன் ஞாபகம். சிரிக்காது சிரிக்காது சிரிக்காது. சாரி உண்மையிலே சார் அப்பா வீட்டுல இருக்கும் சரியா தப்பா நான் செய்கிறது, சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. சரியா தப்பா செய்கிறது, சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேணும் நன்றா. ஓ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் நண்பா. அந்த கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேணும் நண்பா. சரியா தப்பா செய்கிறது, சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. உண்மையிலே சார் எப்பவுமே நாங்க தாரமெல்லாம் எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது பண்பாடோட வளர்த்திருப்பாங்க எங்களை. எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு காஃபி டீனாலும் சுட சுட குடிப்பேன் சார். ஆனா என்னைக்கு எங்க அத்தானை திருமணம் முடிச்சானோ அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீ நான் தான் அப்படி ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தான் சார் குடிப்பேன். ஏமா அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காரு, அவருக்கு சுற்றுமுள்ளக்கா அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் தான் சார். பரவாயில்லடா, சுருக்கி பாதி சொல்லுவோம், சோப்புல பாதியை சொல்லிட்டு பாதியை வச்சுட்டா. பரவாயில்லையா, எவ்வளவு திறமையான ஆளா இருக்க. உண்மையிலே சார் இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கல்ல. இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லா தெரியுது. ஏன் எனக்கு இடம் சார் உனக்கு பகல்ல பசுமாடு தெரியாது. உண்மையிலே சார் இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கல்ல. உண்மையிலே ஏன் தெரியுமா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க? அப்படி அழகா நாங்களாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம். ஏன் தெரியுமா நாங்க மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம்? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் நாங்க. நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சிங் மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல. ஏன் கட்டுனதும் மேட்சா இல்ல, கட்டிக்கிறதும் மேட்சா இல்ல, நாங்க பாட்டுல போயிட்டே இருப்போம். இவ்வளவு பேச்சு பேசுனாங்கல்ல ரெண்டு பேரும், தாரம் சரியில்லை, தாரத்தை பத்தி எவ்வளவு குறை சொன்னாங்க. உண்மையிலே தாரத்தை பத்தி வீட்டுல ஒரு நாளைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்கள ரெண்டு பேரும் எத்தனை டீ சார் போட்டு கூப்பிடுறாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பொண்டாட்டியை பார்த்து ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாங்க. என்னைக்காவது தார நாங்க இந்த செல்லுக்கு பிஸ்கட் எல்லாம் கொடுத்துருக்கு. சார் அப்படி சொன்னமா சார் நாங்க? நீ சொன்னதுல இந்த மாதிரி பிஸ்கட் தின்னுக்கிறது பிஸ்கட் போச்சு, உனக்கு வேண்டி தள்ளி விட்ட மாதிரி நினைக்கிறேன். சொல்லிவிட்டியம்மா. அப்படி சொல்ல மாட்டேன் சார். அப்படி பண்பாட்டோட குடும்பம் பண்றவங்க மனைவி தாரங்கிறவங்க. உண்மையிலுமே நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார். சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு தார வரும் பொழுது வாழ்க்கை எப்படி தெரியுமாங்க சார் இருக்கும்? எப்படி இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகையா இருக்கும் சார். ஆஹா.
பூமாலை ஓ மல்லிகை இங்கு நான் தாண்டேன் என்றது மாலை ஓ மல்லிகை இங்கு நான் தாண்டேன் என்றது சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகளோடும் சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகளோடும் மாலை ஒரு மல்லிகை இங்கு நான் தாண்டேன் என்றது அருமையான குரல் வளம். நன்றிங்க சார். நீங்க இப்ப பட்டிமன்றத்துல 600 தானே இப்ப பட்டிமன்றம் பேசியிருக்கீங்க. ஆமா சார். நம்ம டீமுக்கு வந்துட்டீங்கல்ல, சரிங்க சார். 300 பேசுவீங்க என்னமா வருஷத்துக்கு. நன்றிங்க சார். அந்த அளவுக்கு டெவலப் ஆவீங்க. நீங்க 100 வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா வாழ்த்துறேன். நன்றிங்க சார். நீ எத்தனை வயசுல வாழணும் புருஷன் போய் கேளு. நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய். எனக்கு அப்புறம் லேட்டாவா உன்னையெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, பாஸ்போர்ட் இல்லை, விசா போட முடியாது. நீ அவரோட சேர்ந்து வா, நீங்கெல்லாம் ஒன்றா வாங்க. டேய் நீ என்னோடவே வந்துரு, இங்கே ஆள் தேவைப்படுது, நம்ம அங்கே கூட்டிட்டு போவோம்டா. திருவங்கடத்தை கூப்பிட்டு வா, மறந்துடுறாங்க. அவனுக்கு கழுத்துக்கிட்டேன். ஹலோ சார், உண்மையிலே சார் ஒரு குடும்பத்துல தூணா இருப்பது என்னைக்குமே தாரம் தாங்க சார். உண்மையிலே மனைவிக்கு தாரத்துக்கு மனைவிக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு சார். தாரத்துக்கு மனைவிக்கு மனைவிக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு சார். ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு? அப்படி நாங்க கல்யாணம் ஆகி வந்த உடனே குடும்பத்துல அப்படி அன்பை தாரம், பண்பை தாரம், பாசத்தை தாரம், கணவனுக்கு முத்தத்தை தாரம், குழந்தை குட்டிய பெத்து தாரம். அதனால எங்களுக்கு தாரம்னு ஒரு பேர். உங்களுக்கு ஏதாவது இருக்கு? மனைவிக்கு அதனாலயா தாரம் பேர் வச்சான்? ஆமா. ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம் பேர் வச்சான்? ஏன் சார்? இப்ப சொல்றேன், நீ குறிச்சுக்க. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அப்பா அத்தால விட்டு தாரம், எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம், எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம், கடைசியில கடையில போய் தாரம், ட்ரிபிள் எக்ஸ் ரம், டைமண்ட் ரம். அதனால உங்களுக்கு பேர் தாரம். ஆனா உண்மையிலேங்க சார், நீங்க என்னதான் பேசினாலும் கூட ஒவ்வொரு கணவனுக்கு பாதுகாப்பு மனைவி நாங்க தானே சார். எப்படி சொல்றீங்க? உண்மையிலே நீங்க தனியா டூ வீலர்ல போங்க, காவல்துறை என்பர் வழி வச்சு நிறுத்துவாங்க. நிப்பாட்டு, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, மாஸ்க் இருக்கான்னு இப்படி 1008 கேள்வி கேட்பாங்க உங்களை. அப்படி என்ன மாதிரி அழகான மனைவியை மரியாதை மரியாதை அழகான இல்ல அகலமான வார்த்தை திருத்தம் தேவை. உண்மையிலே என்ன மாதிரி மனைவியை பைக்ல அழைச்சிட்டு போனா எந்த ஒரு காவல்துறை என்பரும் வழி மறிச்சு நிறுத்த மாட்டாங்க சார். ஒவ்வொரு கணவனுக்கு பாதுகாப்பே மனைவிமார்கள் நாங்க தான் சார். எப்படி சொல்றீங்க? அதான் சார், டூ வீலர்ல நாங்க போனா காவல்துறை என்பர் வழி மறிச்சு நிப்பாட்டுவாங்க. நீ வேற எப்படி நிப்பாட்டுவான்? நான் போனேன் நேரத்தை என்னை நிப்பாட்டினார். ஆர்சி புக் எடுல லைசன்ஸ் எடுனார். நான் உமாநாத் குரூப்னு அப்போ எல்லாத்தையும் எடுறா, வண்டி எடுறான்ட்டாங்க. அந்த நேரம் ஒருத்தன் பொண்டாட்டியோட போனா விட்டுட்டாங்க.
நான் கேட்டேன் சார் தனியாக வந்தால் பிடிக்கல பொண்டாட்டியோட கொண்டு விட்டுருக்கீங்க ஏன் சார்னு கேட்டேன். ம். ஒன்றும் இல்லை தம்பி, அவனே ஒரு கிரகத்தோட போய்கிட்டு இருக்கேன், நம்மளுக்கு இன்னும் ஒரு கிரகத்தை இருக்க இப்படிதான் போடான்னு சொல்லிட்டேன். ஆனா உண்மையிலேங்க சார், நம்ம சொல்லலை. நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார். ஆமாம்மா, அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது. கரெக்டுமா. சந்தோஷம் இல்லாத இடத்தில் உங்களுக்கு வாழ்க்கையே இருக்காது. எப்படி இப்படிலாம் உங்களுக்கு சொல்லுது? அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு தாரம் எப்படி தெரியுமா கொடுப்பா? எப்படி கொடுப்பா? பால் வண்ணம் பருவம் கண்டு மாதிரி கொடுப்பா சார். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் பணிகள் கண்டு பால் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். வண்ணம் மங்கே கட்டை கை வண்ணம் இங்கே கட்டை பின் வண்ணம் நோய் வந்து நாடுகிறேன். அப்படியா? ஆமாங்க, காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கி டானி எந்திரிச்சிருவாரு சார். அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்ச உடனே என் முகத்துல தான் முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. வந்தால் கிரகந்தேன். அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாது. என்னத்தான் சார் எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னி குட்டியை தங்க குட்டிக்கு நம்புற. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. உண்மையிலே சார் அதை பத்தி நான் கேர் பண்றது இல்ல சார். நீ கேரே பின்றது இல்லையே. எங்க கூந்தலை தூக்கி முன்னாடி போடு பாப்போம். ஏன் சார் இதுக்கு என்ன சார் குறைச்சல்? இங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு? இவங்க கூந்தலை பாத்தீங்களா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரசமாதியே இருக்கு. அதுவும் பிசுரடிச்சு போய் கிடக்கு. உண்மையில சார் தங்க குட்டினோனா அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்னு யாத்தான் டெய்லி காலையில என் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க சார். என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னைய உத்து பார்ப்பேன் இருட்டாயிருக்கு, இந்த விடியல் படுத்து தூங்கிறேங்கிறாரு. இதுக்கு பேர் தான் விடியாமுஞ்சிங்கிறது. ஹலோ, பக்டிசிங். என்னதான் நான் விடியாமுஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடிகிறது ஒரு மனைவி தாரம் என்னால. எப்படிமா? எப்படி தெரியுமாங்க சார் முடியும்? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? ஆஹா ஆஹா. உண்மையிலேயே சார் ஒரு குடும்பத்துல கணவனுக்கு
வச்சுக்கோங்க சார். அதை தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்தும். அந்த சைத்தானால தான் சண்டையே வந்திருக்கும். உண்மையிலே சார் எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி அழகா அப்படி பீச்சுக்கு கூட்டிட்டு போவார். அப்படி பீச்சுக்கு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு என் தலைய வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவார் பாருங்க. அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லம் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவளை அழகா இருக்கனா தான் அப்படிங்கிறேன், அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டடி அப்படின்ட்டு. எனக்கு இந்த பக்கம் இருந்த ஆளுகளே இப்ப தெரியலையே. என்னதான் குடும்பத்துல சிறு சிறு ஊடல்கள் இருக்கும்போது அந்த குழந்தை அந்த அப்பா அம்மா சண்டையை எப்படி சமாதானப்படுத்தும் சார்? அதுதான் மகிழ்ச்சி சார் வாழ்க்கையில. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கீழடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கீழடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கீழடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. பூங்காத்து திரும்புமா, ஏ பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட, எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா? பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்டு விரும்புமா, என்று சொல்லுமே எவ்வளவு வாங்கல, எத்த வாங்கினே துக்கத்த வாங்கல. ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனே.
கைதட்டல் தட்டுங்களேன், கொடுப்போம். please. உண்மையிலே நல்லா ரசிக்கிறீங்க, நல்ல ஆடியோ. 1985 வந்த படம் முதல் மரியாதை. முதல்ல இன்னைக்கு தான் நான் அந்த பாட்டை மேடையில் பாடியிருக்கேன். உங்கள் அன்போடும் ஆதரவோடும் உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. எலச்சி பாளையத்துல முத பாடியிருக்கோம் சார் இந்த பாட்டு. ஆமாம்மா, சார் சில இடத்துல எல்லாம் முதல் தடவை பாடுவா, அதோட பாடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆனா இங்க ரசிக்கிறீங்க. முதல் மரியாதையில அவர் சிவாஜி கணேசன் ராதாவுக்கு பாடுவார். சார் ராதா யாருன்னு தெரியாம பாடுவாரா? ராதான் தெரிஞ்சுதான் பாடுவார். அதுல என்ன வரி வருது? எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமான்னு தான் கேட்குது. என்ன பொண்டாட்டி மடின்னு கேட்கறாரு. தாரத்துக்கிட்டே தாய்மொழி கிடைக்குமான்னு தான் கேட்குறான். ஆமா, தெரியுதா? பூங்காத்து திரும்பினா அங்கே போய் திரும்பிக்கிட்டு நீ முடிச்சுட்டு உட்காரு, நான் அடுத்து பின்னாடி சாமி கும்பிட்டான். உண்மையிலே சார் ஒரு குடும்பத்தின் தூணாக இருப்பது என்றைக்குமே தாயை விட தாரம் தான் என்று சொல்லி சுமந்தவள் ஒரு தாய் என்றால் உங்களை சுமப்பவள் மனைவி சார். வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை வாழ வைப்பவள் மனைவி. கரு தந்து உயிர் தந்தவள் உங்க தாய்னா, கற்பு தந்து உங்களை கடைசி வரைக்கும் காத்து நிற்பவள் மனைவிதான் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை படித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு.